இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சம்மர் வெக்கேஷனுக்கு வால்பாறை அண்ட் மூணார் தான் போயிருந்தோம். அதோட வீடியோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, நான் எந்தெந்த பிளேஸ்லாம் போனேன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேச விரும்பல, நான் உங்கள் விக்கி, இது உங்கள் விக்கிஸ் ஃபைண்டிங். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் நைட்டு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி காலையில் வந்து நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன பிளேஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா, வின்னர் டேம் போகலாம், அப்புறம் ஆலையார் டேம் போகலாம். வின்னர் டேம் வந்து க்ளோஸில் இருந்தது, அதே மாதிரி ஆலையார் டேமும் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. 1962 வந்து இது கட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து மேலே வந்து பப்ளிக் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுறதில்ல. தண்ணியும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நம்ம சும்மா இங்கே வந்து சைட் சீயிங் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து யானமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம வந்து யானமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வால்பாறை போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யானமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ்னால் 20 rupees, கார்னால் வந்து 50 rupees. நிறைய பேர் வந்து நான் வந்து பைக் ட்ராவலிங் பண்ணுறவங்க வந்து நான் நிறைய பேர் பார்த்தேன் இந்த ட்ரிப்பில். பார்த்திங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருந்தோம், போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி. எலிஃபென்ட் சம்டைம்ஸ் வரும், உங்களுக்கு இந்த டைகர் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி மங்கி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மங்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து க்ளோஸில் இருந்தது. ஏன்னு கேட்டோம், இல்லை அந்தளவு வந்து தண்ணி வாட்டர் ஃப்ளோ இல்லை, அதனால் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். கீழேருந்து மேலே போகிற ஒரே வாட்டர் ஃபால்ஸ் இது தான். நம்ம இங்கே குளிச்சு தான் மேலே போக முடியும். ஆனால் வந்து இதுவே க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டனால வந்து பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஹில்ஸுக்கு கீழே பார்த்தோம் இல்லையா, ஆலியார் டேமு, அதோட வாட்டர் ஸ்டோரேஜ் தான் இந்த இடம். இது பார்த்திங்கனாலே தெரியும், 14 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வந்து யானாமலையிலேருந்து அது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே அந்த ஏரியா தான் கவர் ஆகிருக்கு. நம்ம மேலே வந்தோம்னா ஹாரன்பில் வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து ஃபாரஸ்ட் வாக்கிங் சொல்லி ஒரு இடம் ஒன்று இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை, சும்மா அப்படி வாக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு 700 meters கிட்ட உள்ளே வந்து கல்லெலாம் போட்டு நல்லா அழகாக தான் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுலேருந்து பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்து கல்லெலாம் போட்டு வாக்வே மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு ஷூ போட்டு ஸ்லிப்பர் போட்டு நம்ம வந்து வாக் பண்ணி அப்படியே உள்ளே போகலாம். நமக்கு வந்து எந்த இதுவுமே வராது. ஃபாரஸ்ட் தான், ஆனால் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வாக்வேலாம் போட்டு ரொம்பவே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு. நம்ம போகும்போது கொஞ்சம் ஸ்னோ ஏர்லி மார்னிங் போனனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாக்லாம் இருந்தது. அதனால் வந்து சன்ரைஸ் பெருசாக பார்க்க முடியல. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம இந்த வியூலாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து வால்பாறைக்கு வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரௌண்ட் வந்து ஒரு 28-27 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம இங்கே இந்த இடத்துல இருந்து நம்ம ஹில்ஸு டாப்பு போகிறதுக்கு அரௌண்ட் வந்து 40 ஹேர்பின் பெண்டு வரும். ரொம்பவே வந்து டிரைவிங் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. சேஃபாக ஓட்டினா வந்து கொஞ்சம் எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். ரேஷ் டிரைவிங் இல்லாமல் நார்மலாக ஒரு அரௌண்ட் ஒரு 50 to 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா சேஃபாக வந்து மேலே ரீச் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து மேலே வந்து வால்பாறை ஹில்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் கொஞ்சம் வெயில் அடிக்க தான் செஞ்சுது. அது போக வந்து போக வந்து நல்லாவே சில்லுன்னு இருந்தது. கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக மழை அந்த மாதிரி இருந்தனால லைட்டாக தூறல், கொஞ்சம் வெயில், இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது கிளைமேட்டு.
அப்புறம் நம்ம மேலே போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வெறும் டீ எஸ்டேட் மட்டும்தான் இருக்கும். அந்த டீ ஃபார்மிங் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் வந்து மேலே வந்து இருந்தது. நம்ம பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் நின்று அதில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா கூட எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அந்த ஹில்ஸ், அந்த ஸ்லோப்ஸ்லலாம் வந்து பார்க்க ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்ம லைஃப் டைமில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வரணும். ஏன்னா வந்து அந்த பிளேசஸ், அந்த ஸ்லோப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு பீஸ், ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் ட்ராவல் பண்ணி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போய் பார்க்குறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன், அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போன இடம் தான் வந்து கூழாங்கல் ரிவர். இந்த ரிவர் ஏன் கூழாங்கல் ரிவர்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ரிவரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கூழாங்கல் தான் இருக்கும். வாட்டர் வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்தது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து சூப்பர் ஏரியா இது. நிறைய ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அது போக வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு மேலே அந்த ரோட்லேயே வந்து ஏகப்பட்ட கடை இருந்தது. அங்கேயே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு போகலாம். பெருசாக ஃபுட்ஸ் எதுவும் இருக்காது. மேகி, பிரெட் ஆம்லேட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த ரிவர் ஃபுல்லாகவே வந்து கூழாங்கல் தான் இருக்குது. தண்ணி எவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வந்து சில்லுன்னு இருந்தது தண்ணி. அந்த ஹில்லுக்கும் அந்த தண்ணிக்கும் வந்து செம்ம சில்லுன்னு இருந்தது. ஒன்ஸ் இறங்குற வரைக்கும் தான். இறங்கிட்டோன்னா வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது. நாங்கள் இங்கே குளித்து முடிச்சுட்டு நல்லா ஆட்டம் போட்டு மேலே போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே வந்து சின்னதாக கடை இருக்கும்னு சொல்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட், வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்ருங்க. அது போக வந்து ஒரு காடை முட்டையில் வந்து ஒரு சில்லி கிரேவி மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாரு. செம்ம டேஸ்ட்டு. சீரியஸாக வந்து நான் வாங்கும்போது வந்து இவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கல. நான் வாங்கி ஒரு 2-3 பிளேட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணோம். ஃபிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா டீ எஸ்டேட் கார்டன். நம்ம பார்க்குற இடம்லாம், நம்ம போகிற இடம்லாம் ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் கார்டன் தான் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வந்து கையில் வந்து ஒரு சிசர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு அப்படியே மேலே இருக்கிற இலையெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பின்னாடி ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் போட்டு இது பண்ணிக்கிறாங்க. இதை வந்து காய வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டீ தயாரிக்கிறாங்க. ரொம்ப வந்து கஷ்டமான ஒர்க்கு. ஏன்னா அந்த ஸ்லோப்பில் வந்து நம்ம நிற்கவே முடியாது. அதில் வேறு வந்து நிறைய பூச்சி, புழு, ஏகப்பட்ட இது இருக்கும். அதில் நின்று இவங்க கட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே வந்து இது வந்து பெரிய விஷயந்தான். பார்த்திங்கனாலே தெரியும், எக்ஸலண்ட்டான வந்து வியூ. இங்கே நம்ம வந்து அப்படியே இங்கே இந்த ரோட் சைடில் நின்று அப்படியே பார்த்தோன்னா வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். லாங் ட்ரீஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டி இந்த மாதிரி நின்று இங்கே பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு வண்டி வருதுன்னா வந்து அது வந்து ஒரு சிங்கிள் ட்ராக்கில் தான் வரும். நம்ம வந்து இந்த மாதிரி எங்கேயும் நிப்பாட்டி பார்க்கக்கூடாது. சைடில் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம வந்து நிப்பாட்டி பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நிரா டேமுக்கு தான் வந்திருக்கோம். இதே மாதிரி இங்கே வந்து சோலையார் டேம்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு இதுக்குமே வந்து அமௌண்ட் வச்சுருக்காங்க. 50 ரூபீஸ், 20 ரூபீஸ், 30 ரூபீஸ்ன்னு சொல்லி ஒரு இதுக்குமே அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சில இதெல்லாமே வந்து உள்ளே வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து அது க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ போகிறப்பயே க்ளோஸ்ன்னு சொன்னால் நம்ம அதை பார்க்காம வேறு எதுக்கு போயிடலாம். ஆனால் வந்து நம்மகிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு உள்ளே போய் கேட்டால் அங்கே வந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா இல்லை, நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் கேட்கணும், அவங்க தான் இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வாங்குறாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க, இது வந்து ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸா அப்படின்னு சொல்லி. தேவையில்லாமல் வந்து மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஓகே. இதை வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே சீசன் டைமில் வந்து இந்த சைடு தான் வந்து எலிஃபேண்ட்ஸ்,
ஹில்ஸு இதெல்லாமே வந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்து கேரளா போயிடுச்சு. சீசன் வந்து இது வந்து ஜான் டிசம்பர் இந்த மாதிரி டைம் தான் வந்து சீசன் டைமு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வாட்டர் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. சுத்தமாக தண்ணியே கிடையாது. இது வந்து சீசனே கிடையாது. ஆக்சுவலாக வந்து டிசம்பர், ஜனவரி, செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த மாதிரி டைம் தான் வந்து வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இது எல்லாம் தான் வந்து இங்கே வந்து முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக வந்து சொல்கிறாங்க. இந்த வந்து வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர் அப்படியே அந்த ஹில்ஸ் இது எல்லாமே தெரியுது. வியூ பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். நானும் வந்து எவ்வளோ ஜூம் போக முடியுமோ அவ்வளோ ஜூம் போயிட்டு இதை நான் எடுத்தேன் ஃபோனில். சரி, ஓகே. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி அடுத்து ஒரு பிளேஸ் போனோம். அது வந்து எனக்கு கொஞ்சமே வந்து ஃபேவரட்டாக இருந்தது. வெள்ளை மணல் டனல் ரிவர்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரிவர் வந்து ஒரு டனலுக்குள்ளேருந்து வரனால வந்து இதுக்கு வந்து இந்த பெயர். இங்கே வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஷவர் ஃபால்ஸ். ஒரு ஷவரில் குளித்தா எந்த இது இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மேலே வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் கிடையாது. அதனால் வந்து இது வந்து அங்கங்கே கொஞ்சம் சின்னதாக அங்கே கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிரிட்ஜு இது வந்து கனெக்டிங் பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வீக்காக தான் இருந்தது. யார் நடந்து போனாலுமே வந்து ரொம்பவே பயமாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக நடந்து போங்க. மொத்தமாக போனீங்கன்னா உடஞ்சி டமால்னு கீழே விழுந்துருவீங்க. ஒன் ஆஃப் த வந்து சூப்பரான பிளேஸு. கூட்டம்லாம் எதுவுமே இருக்காது. கூட்டம் வந்து இங்கே வந்து கிடையாது. போனீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன இடம். அந்த கிளைமேட்டுக்கும் அப்புறம் அங்கேருந்து அந்த வாட்டர் சில்லுன்னு அந்த தண்ணிக்குமே வந்து சூப்பராக இருந்தது குளிக்கிறதுக்கு. நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்னே சொல்லுவேன். ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக கூட்டமே இல்லாமல் நம்ம வந்து ஜாலியாக குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி வந்து சூப்பரான ஒரு இடம் இது. நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் வாட்டர் வந்து இவ்வளோ அளவு தான் வருமா அப்படின்னு சொல்லி. இல்லை வாட்டர் வந்து இதை விட ஃபோர்ஸாகவே வரும். ஆனால் வந்து இப்போ வந்து கிளைமேட் வந்து இல்லை, அந்தளவு தண்ணி இல்லை, அதனால் வந்து இந்த அளவு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல சீசன் டைம் வந்தீங்கன்னா வந்து நிறையவே தண்ணி வரும். நல்லா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போகலாம். அது போக இங்கே வந்து சின்ன கலர் ஃபால்ஸு, அப்புறம் சோலையார் டேம் இதெல்லாம் இருந்தது. ஆனால் வந்து நாங்கள் போன டைம் வந்து இது எல்லாமே க்ளோஸு. பாலாஜி டெம்பிள்னு ஒன்று இருந்தது. அது ஏதோ டீ எஸ்டேட் ஓனர் வராது, அதனால செம்ம க்ரௌடாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் நான் ஏதாவது பிளேஸஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம வியூவர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இதை விட பெட்டராக ஏதாவது பிளேஸ் தெரிஞ்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மூணார் போயிருந்தோம். அங்கே என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க. 99% வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.